அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்டா, கொழும்பு அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் இப்போ கொழும்பு வெள்ளவத்தில் வஜிரா ரோட்டில் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதால் போய் சும்மா அவங்களுக்கு போகிற இடங்களை வந்து சுற்றி காட்ட போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அதன் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதோட காணொலி என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிக்கிறோங்க. ஓகே, நாங்கள் இப்போ காலைக்கு போகிறோம். நாங்கள் ரோட்டில் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது பெரிய பெரிய பில்டிங்கள் வருது, அதில் சும்மா காட்டி கொள்வோம் உங்களுக்கு. இதில் வந்து நான் திருப்பின்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு கொழும்புனாக தெரிஞ்சிருக்கு. அப்படியே வந்த இடத்துல காட்டி கொள்ற நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேன். உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் பாருங்கள். பழைய பில்டிங், பொது பில்டிங் வந்து நிறைய பில்டிங் வருது. இதில் கார் பார்க்கிங் நினைக்கிறேன். அதுக்கு கட்டணங்கள் அறவிட நம்ம போயில. இப்போ இது வந்து ஒன் வே. நாங்கள் இப்போ நடந்து போகிற பக்கம் மட்டும்தான் போய்கொள்ளலாம். மற்ற பக்கங்களை நாங்கள் போய்கொள்ளலாது. இந்த பக்கத்தால் மட்டும்தான் போகலாம். அதில் முன்னுக்கு போட்டிருக்கு. இதை வந்து நேராக போகல அதை நினைக்கிறேன். நாங்கள் நடந்து போயிருக்க வந்து ஓகே, இது மாதிரியும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை காட்டிக்கொள்கிறேன் சும்மா அப்படி நோமலாக. இப்போ நாங்கள் வஜிரா பாதை, வஜிரா ரோட்டில் தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நேராக நடந்து போனால் எங்கே போகலாம்னு தெரியல. இதில் ரெண்டு பக்கம் போகுது, வலை பக்கமும் போகலாம், இடப்பக்கமும் போகலாம். எந்த ரோட்டுன்னு தெரியலை. எந்த பக்கம் போவோம்? இங்கே பக்கம் போவோம். இந்த பக்கமாக போய் அப்படி என்ன வேண்டு காட்டிக்கொள்கிறேன். இந்த பக்கம் போகணுன்னு பார்த்தேன். இப்போ வானம் இங்கால தான் எதிர வந்து கொண்டு இருக்கும். இதுவும் ஒரு ஒன் வே நினைக்கிறேன். அங்கேருந்து மட்டும்தான் வரலாம். அதில் வந்து இப்படியே போனோம்னா குறுக்கிற வானங்கள் நேராக பார்க்க நல்லா இருக்குது. இல்லை, பெரிய பெரிய மரங்கள் நிற்குது. மரங்கள்லாம் இந்த இதெல்லாம் கிளறு தள்ளுது பாருங்க. முதல் சின்ன நாளைக்கு இந்த பாதை போட்டு நம்ம நடப்பாதை ஃபுல்லாகலாம் கிளறி தள்ளுது. இப்போ கூட இப்போ அந்த சில இடங்களில் மரங்கள் எல்லாம் விட்டு போகிறத நீங்கள் கேள்வி நியூஸில் பார்த்துருப்பீங்க. சின்ன மரங்கள் எல்லாம் பிறகு அந்த போயிடுற பாதை கிடஞ்சில் இருக்குமெண்டு எல்லாம் வெட்டினு வேண்டு அதை வைக்கே யோசிச்சிருக்கணும். மரம் ஒன்றுதன்றது பெரிய ஒரு விஷயம். ரெண்டு கரையும் உடம்புலையும் நல்ல மரங்கள் நிற்க பார்க்க அழகாக இருக்கும். இப்போ எந்த இடம்னு குறிப்பாக எனக்கு சொல்ல தெரியலை. போர்டுகளை பார்த்து அதில் பாதைகள்ன்ற பேர் இருந்தால் நான் சொல்லிக்கொள்கிறேன். பின்னை நடந்து போகிறோம். இப்படி நடந்து சும்மா சுற்றி பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே காணொலிகள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இரவு நேரத்தில் எல்லாம் போட்டிருப்போம். அதே மாதிரி என்ன போகிறோம், நல்ல பஸ்ஸு எல்லாம் பார்க்கிங்கில் நிற்கிது. நல்ல ஏசி பஸ் போல் நினைக்கிறேன். கோம்பனிக்கு ஆக்களை கூடி வந்துட்டு அந்த இதில் வந்து பார்க்கிங்கில் போட்டிருக்கீங்க போல. இனி ஆடுற அந்த டைமில் வந்து தண்ணினம் போல் இருக்குது. அங்கே பார்த்தோன்னா டெலிசோனிக்கான் இருக்குது. இப்படி ஒரு கட்டுறங்களையும் இதிலையும் காரணம். இங்கே பாருங்க, உடுப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த மாடல் உடுப்புகள் அந்த இது எல்லாமே இருக்குது. இங்கால வந்து இங்காலையும் இந்த பாதைகளை நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால இந்த காட்டுகள் எல்லாம் விற்கிறது இருக்குது. இங்கால இந்த அதில் உடுப்புகள் எல்லாம் இருக்குது. உடுப்புகள் அதில் எல்லாம் வச்சுக்கணும். இந்த கப்பல்கள், கப்புகள், இந்த காட் பிரிண்ட் பண்ணுற அந்த இதில் இருக்கு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து நாங்கள் இங்கே நடந்து போய் கொண்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டர். இப்போ எங்கே ஆட்டோ நிற்கிது. சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்படியே போய்க்க வேறு இடங்களை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி இருந்துட்டு சொல்லிக்கொள்ளுங்கோ. மேலே வந்து இந்த நாங்கள் வந்து எங்கள் ஊரில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊர்களை ஒன்றா சுற்றி காட்டுனாங்க. அது மாதிரி இப்போ கொழும்பு வந்தான். அப்போ ஒரு சின்ன ஒரு இது உண்டு, இதை சுற்றி பார்ப்போம்ண்டு. பில்டிங்கள் என்ன மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் வருது. என்ன மாதிரி இருக்குது அதுகள்லாம் இருக்குங்க. ஃபுட் கேர் எல்லாம் நிறைய இதுகள் வருது. ரெஸ்டாரண்ட்டுகள், ஹோட்டல்கள், மற்ற ஆஃபீஸுகள், இப்படி நிறைய இடங்கள் வரும். ஒன்றும் வேறு இடங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. எல்லாம் பில்டிங்கள். நாங்கள் இப்போ பிக்மி போட்டு போகலாம். கோல்ட் ஃபேஸுக்கெல்லாம் போகணுன்னு யோஜனை. நான் போன முறை வந்த இடத்துலேயே கோல்ட் ஃபேஸ்லாம் காணொலி போட்டிருந்தேன். நான் போன முறை காணொலி போட்டதால் வந்து நாங்கள் இந்த முறை கோல்ட் ஃபேஸ் அங்கால போகலை. நிறைய கார்கள் அப்படியே லைனில் வருது. அதில் ரெசார்ட்டுகள், உடுப்பு கடைகள், இப்படி நிறைய இதுகள் வந்து கொண்டு இருக்குது. அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுக்கே ஒரு ஒன் வே ஒன்று போகுது. இங்காலையும் போகலாம். அதில் பார்த்தோம்னா அந்த சிங்குகள் இதுகள் விற்கிறது பாருங்கள். அடுத்து இங்கே ஒரு ஃபார்மசி இருக்குது. அதில் ஐடிஎம் நேஷன் கேம்பஸ், அதில் ஒன்று ஐடிஎம் என்ற ஒரு கேம்பஸ் இருக்குது. இங்கால ஒரு கேக் கடை நினைக்கிறேன். இங்கே ஒரு கேக் கடை ஒன்று இருக்குது. இப்படி பாருங்கள், அப்படி காட்டி கொண்டு போகிறேன். இங்கே இருக்கிறதுல அந்த ஐடிஎம் நேஷன் கேம்பஸ் இருக்குது. இப்படியே நாங்கள் பார்த்து ஒன்று போவோம். இல்லை, பெரிய பில்டிங். இப்படியே பாருங்கள், என்ன கட்டுறோம்னு தெரியல. ஆஃபீஷியலாக இல்லாட்டிக்கு எது மக்கள் தங்கி இருக்கிறதா என்னென்னு தெரியல. ஒரு கட்டுறம் கொண்டு போகுது. ஓகே, சிக்னல் விழுந்துட்டு ஒரு கட்டுறம் கொண்டு போகுதுன்னு மட்டும் தெரியுது. அதால் சொல்லிக்கொள்கிறேன். சும்மா அதில் வேறு பேர்களையும் உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.
மற்றபடி இப்போ ஊர்களுக்கு சொல்லிக்க நாங்கள் கட்டுறது மீது என்னென்னதுக்கு இந்த கடை அது சொல்கிறது. இதில் அந்த சாப்பாடு கடைகள் அது எல்லாம் பாக்கி கிடப்பண்டு சொல்லுங்கம்மா, இது சாப்பாடு கடை தான்ட்டு. ஓகே, கொழும்பு இனோவேஷன் டவரா? அது என்ன இனோவேஷன் டவர்ன்னு எனக்கு விளங்கல. நான் நினைக்கிறேன் இது ஒரு பில்டிங், வந்து ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங்கை தான் நினைக்கிறேன். அந்த பில்டிங் தான் இருக்குது போல், அப்படியே தான் இருக்குது. மங்கால அடுத்த ஹீல்ஸ் ஒன்று வருது. கொழும்புல வந்து நிறைய இடங்களில் திக்க ஹீல்ஸ் இருக்குது. நான் போன முறை ஒரு காணொலியும் சொல்லியிருப்பேன், யாழ்ப்பாணம் அதில் ஹீல்ஸ் வந்து ஒரு பரபரப்பாக இதன் அந்த துறப்பு விழா வந்து நல்ல பிஸ்னஸும் ஆயிருந்தது. இங்கே நிறைய வருது. ஓகே, ஜாவா லொச்சா, லொச்சுக்கு பேர் ஜாவா. இப்படி இதில் பார்த்தோம்னா ஜாவா லொச்சன் இருக்குது. அங்கால ஒரு நகைக்கடை இருக்குது. அங்கால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இங்கால பார்த்தோம்னா ஹீல்ஸ். இங்கே வந்து பார்க்கிங் நல்ல ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த அன்னைய போன முறை காணொலியில் பீச் ரோட்டில் ஹீல்ஸ் காட்டியிருந்தான். நிறைய கார்கள் நிற்கிது. அங்கே கூட சைக்கிள்கள் நின்றது. அது என்னெல்லாம் வச்சுருந்தவன், அதே ஒரு பெரிய நியூஸாக வந்திருந்தது. இங்கால ஹீல்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே தான் அந்த எல்லா இடமும் அந்த பில்டிங்கிற ஷேப் வந்து மாற்ற மாட்டாங்க. அப்படி இங்கால பார்த்தோம்னா பொப்பைஸுக்கும் பாஸ்கின் ரோபின்ஸா பிஆர்எஸ்க்கும் வந்து தனி பில்டிங் இருக்குது. அங்கே அந்த பர்கர் கிங் அதுக்குள்ளே வந்து பொப்பைஸும் இருந்தது, பஸ்கின் ரோபின்ஸும் இருந்தது. இங்கே வந்து அப்படியே தனியாக இருக்குது, அப்படியே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் கொழும்பு வெள்ளவத்தை தான் நின்று காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். கொழும்புல வந்து நிறைய இதுகள் இருக்குது. இப்போ நாங்கள் குறிப்பாக வந்து இங்கே நிற்கிறோம்டா வெள்ளவத்தையில் தான் நிறைய வாகனங்கள் வருது பாருங்கள். போலீஸாரெல்லாம் நிற்கணும். பொப்பைஸ் ஓகே, அப்படிங்கிற பார்த்தோம்னா சிங்ககிரி மற்ற சாம்சங் அதில் இதெல்லாம் இருப்பாங்க. ஷோரூம்கள் இருக்குது. நிறைய கார்கள், ஆட்டோக்கள், கார்கள், பைக்கில் எங்கேயாவது டெய்லியில் தான் பார்க்க முடியும். இங்கெல்லாம் நிறைய கார்கள் இருக்குது பாருங்கள். கொழும்பு மெயின் சிட்டி. இந்த காரெல்லாம் வித்தியாசம் இருக்குது. நான் சோப்பு கலரில் வருது பாருங்க, மேலே வித்தியாசமாக இருக்குது. இரவு நேரங்களில் பார்க்க வந்து கார்கள் அதெல்லாம் பெருசாக அந்த தெரியாது. இப்போ பார்க்க அப்படியே தெரியுது பாருங்கள். இங்கே வந்து ஆட்டோக்களும் வேறு வரன்றாங்க. அங்கே பெருசாக நாங்கள் அந்த சிவப்பு அது பார்க்குறது. இங்கே மஞ்சள் அந்த ஆட்டோலாம் சில நேரம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான சில ஆட்டோக்களும் இருக்குது. பில்டிங்ஸையும் காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு. மரங்கள் எல்லாம் அந்த வித்தியாசமான மரங்கள் இருக்குது பாருங்கள். நிறைய வித்தியாசமான மரங்கள் அதெல்லாம் இருக்குது. அப்படியே இன்றைக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வர போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே காட்டிக்கொண்டு சின்ன சின்ன பாதையெல்லாம் போகுது. ஒழுக்கமாக ஒன்வே அப்படி மற்ற சின்ன ஒழுங்குகள் மாதிரி அப்படியான சின்ன சின்ன பாதைகளும் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டு கரையும் வந்து நடக்கக்கூடிய மாதிரி இடமும் போட்டிருக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ எங்கால கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். வந்துட்டு எப்படி சும்மா அவங்கள காட்டிக்கணும்னு பார்த்தாங்க. இங்கே லைனில் நிற்கணும். வந்து கிரியேட்டிவ் சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்கள் வந்து லைனில் நிற்கிறோம் பாருங்கள். எப்படி நாங்கள் காய்ச்சி கொண்டு போவோம். இல்லை போய்க்க வந்து பார்த்து போகணும். கார்கள் வரும். எந்த பாதைக்கால எதுக்கால ஆக்கள் ஒன்றும் தெரியாது. அதில் வந்து இதில் குடிக்கணும். அந்த வெசாக்கு இதுக்கு வந்து தன் சில ஐஸ்கிரீம் அதில் குடிக்கணும். அந்த இதால் வந்து ஆக்கள் போய் ரெண்டு வாங்கி கொண்டு போயிடும். போகிறது கியூ நிற்குதுன்னு பாருங்கள். நிறையத்துக்கு அப்படியே கியூ நிற்கிது. ஓகே, இங்கால வந்து சிங்கர் ஃபினான்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கால பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கட்டுரம் ஒன்று எழும்பி கொண்டிருக்கு. சிங்கர் ஃபினான்ஸில் இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்த வேண்டாம் ஒரு பெரிய கட்டுரம் எழும்பி கொண்டிருக்குது. அதை காட்டிக்கொள்கிறேன். அது ஒரு பெரிய கட்டுரம் ஒன்று வருது. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இங்கே நிறைய வெஹிக்கிள் டிராஃபிக்கும் கொஞ்சம் கூட. இங்கால போக டிராஃபிக்கும் கூடிக்கொண்டு போகுது. பார்த்தோம்னா ஒரு பேங்க் ஒன்று வருது, கொமர்ஷியல் பேங்க். அங்கே வந்ததில் இதெல்லாம் அடுத்த பேங்க் ஒன்று பார்க்குறோம் போல். கொமர்ஷியல் பேங்க் ஒன்று வருது பாருங்கள். அப்போ இதில் கொஞ்சம் நிற்போம். ரெண்டு உங்களை காட்டிக்கொள்கிறேன். அங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே மெக்டைல்ஸ் என்ன ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நாங்கள் இந்த மெக்டைல்ஸ் இது அதுவும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களை காட்டிக்கொண்டு போகிறோம் பாருங்கள். நாங்கள் எங்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த மெக்டைல்ஸ் பார்த்துருந்தோம். நாங்கள் இந்த மெக்டைல்ஸும் இங்கே இருக்குது. இங்கே க்ரீன் ஹட்டன் இருக்குது பாருங்கள். ஓகே, அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்காலையும் பெரிய பெரிய பில்டிங்குகள் வருது. இப்படி எங்கால வந்து பில்டிங் கட்ட போய் நம்ம போல் ஜேசிபி வச்சு துப்புராகி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இப்போ அப்படியே வலிச்சடிக்கி நம்ம அடித்து ஏற்றினோம். அப்படியே போய் அப்படியே காடி கொண்டு போகிறோம் பாருங்கள்.
இடையே கிடைக்க மரங்கள் இருக்குது. இப்போ இந்த வெக்கைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டா இந்த மர நிழல்கள்லேயும் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து மரங்கள் இருக்குது. சில இடங்கள் அப்படியே தொடர்ந்து வரும். இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் வேயால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே அபான்ஸ் ஃபினான்ஸ் இருக்குது. இதில் பாருங்க அபான்ஸ் ஃபினான்ஸ் இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு இதில் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இந்த பஸ் ரூட்டுகளை ஓடிக்கொள்ளுது. அதில் வந்து இங்கே இருக்கிறார்கள் தான் அந்த பஸ்ஸுகள் தெரியும். ஏன்னா எல்லாம் வந்து சிங்களத்தில் பேர்கள் இருக்குது, அதில் வந்து தெரியாது. இங்கே பாருங்கள் இந்த செம்ம வடிவாக இருக்குது. என்ன வெளியோ தெரியாது, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு போய் காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். இதுலேயும் வந்து இந்த மரங்கள் இருந்து செம்மையாக இருக்குது. அடிக்கடி இந்த செமைன்னு சொல்கிறேன்னு அதை மாற்றுவோன்னு அதை பழகிட்டுது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. எங்களை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இந்த கரைகள்லையும் வந்து இந்த மரங்கள் வச்சுக்க இந்த இதான் அந்த தொட்டி அந்த ரோட்டுக்கு நடுவுக்கு வச்சுட்டு வைக்கிறவ இந்த ரெண்டாக பிரிக்கிறதுக்கு அதே மாதிரி இதை வந்து கரையில் வச்சுட்டு வச்சுக்கணும். இப்போ இங்கால ஒரு பில்டிங் ஒன்று வருது, பெரிய பில்டிங். இதில் வந்து குரோம் ஸ்டோர், அந்த தலைமை ரோட்டர் இடம் நினைக்கிறேன். குரோம் ஸ்டோர் இருக்குது. இதுக்கால வந்து நாங்கள் போகலாம். இதுக்கால போனால் இதுக்கால போய் அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த நாங்கள் எங்கே பீச் ரோடு போகக்கூடிய மாதிரி இருக்கும். காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறோம். நடந்து போய்க்க வேறு இடங்கள் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் என்ன மாதிரிட்டு பார்த்து சொல்லிக்கொள்ளுங்க. இங்கே வந்து ஃபுட் சிட்டி, காகல்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது பாருங்கள். நிறைய கார்கள், ஒரு விதமான கலர்களில் ஒரு இதில் வந்து கார்கள் ஃபுட் சிட்டியில் ப்ரொமோஷன் இதை போகுது பாருங்கள். அதில் போட்டிருக்கு. இங்கால அபான்ஸ் இருக்குது. நிறைய பில்டிங்கள் வருது. இந்த கார்களை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. இந்த கொழும்புல வந்து ஒரு விதமான கார்கள், ஒரு கலர்ஸில் உழைக்க பார்க்க செமையாக இருக்கும். அது வந்து இந்த வெசாக் நடந்திருந்தானே 12ஆம் தேதி. இந்த வெசாக் இங்கே வந்து ஒரு கிழமைக்கு கொண்டாடுறான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. அந்த ஐஸ்கிரீம்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தவ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இங்கே வந்து ஒரு கிழமைக்கு அதை வந்து கொண்டாடுறேன்னு சொல்லியிருந்தவ. இப்போ அது கொண்டு போவோம். நிறைய பில்டிங்கள் வருது, நிறைய விதமான நிறைய வித்தியாசமான பில்டிங் எல்லாம் வருது. இது ஆம்புலன்ஸ் ஏதோ வருது போல் சவுண்ட் கேட்குது. வித்தியாசமான பில்டிங்குகள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. முன்னுக்கெல்லாம் கல்லுகளில் நட்டு வச்சுக்கணும். வேணும் தெரியல இல்லைங்க. இந்த கரையில் கல்லுகள் எல்லாம் அப்படி நட்டு வச்சுக்கணும். ஆக்கள் பக்கத்தில் நிற்கக்கூடாது தெரியல. நாங்கள் அப்படியே போயிட்டு அங்கே பக்கத்தில் முக்கியமான நிகழ்வு நடந்து வந்துச்சுண்டா அதில் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டிக்கொள்கிறேன். இது நடக்கான்னு நினைக்கிறேன். வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போக வந்து ஒரு 5-6 மணிக்கு வந்தோம்னால் எல்லாம் பிஸி ஆகிடும். சரி, அதாவது வந்து கொழும்பு கொஞ்சம் பிஸி சிட்டியாக மாறிடும். வேண்டாம் அந்த வேலை முடிகிற நேரம் ஆக்கள் நிறைய பேர் வருவினோம். அந்த இதால் வந்து நல்ல பிஸியாக மாறிடும். இதுலேயும் அந்த ஒரு ரெசார்ட் நினைக்கிறேன். போர்ட் கொச்சின் கேரளாவா என்னென்னு தெரியல. அங்கால அந்த மாபிள் கடை இருக்குது பாருங்க. அந்த அதாவது மாபிள் கோப்பைகள் அதில் இருக்கிற ஸ்டோர் மாதிரி எல்லாமே இங்கே பார்க்க ஒரு ஷோரூம் செட்டப்பில் தான் இருக்குது. கடைகள்ன்ட்டு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நான் பார்த்தா எல்லாமே ஷோரூம் செட்டப். இங்கே தனியாக மாபிளுக்கு கண்டு இருக்குது பாருங்கள். மாபிள் கடைகள் அதெல்லாமே இருக்குது. சகலதும் பார்க்க ஒரு புது ஷோரூம் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சிங்கர் மெகான் இருக்குது. இப்போ நிறைய இதுகள் வந்து போய்கொண்டிருக்குது. அங்கால அப்படியே போகிற இடங்களில் வேறு ஒன் டைம் வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இருக்குது சிங்கர் மெகா இது இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து அப்படியே போகுது. இங்கே ப்ரைடல் ட்ரீம்ஸ் அண்ட் இருக்குது. இந்த ப்ரைடலுக்கு போகிற உடுப்புகள் உள்ளே இருக்குது. இந்த இதுகளுக்கு போகிற உடுப்புகள் எல்லாம் வச்சுக்கணும். அதில் அந்த ஃபுட் கடைகள், ரெஸ்டாரண்ட்டுகள் அப்படி நிறைய இதுங்க. இதில் வந்து ஒரு பெரிய கட்டடம் பெறுது. நிறைய இதில் வந்து வந்துருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிரவுண்டு நினைக்கிறேன். உள்ள கிரிக்கெட் இது விளையாடி கொண்டிருக்கணும். நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வெசாக் கூடுதல் கட்டியிருக்கு பாருங்க. நீங்கள் அதை வந்து ஐஸ்கிரீம் தன்ஸில் உடுக்கினான். அதான் காட்டி கொண்டான். அதில் கொடி காட்டி எல்லாரும் கூப்பிடினான். இதில் வந்து கொடி காட்டி எல்லாரும் கூப்பிட்டு கொண்டிருக்கணும். ஓகே, அப்படியே எங்கால கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இங்காலையும் பார்த்தோம்னா ஒரு இடத்துல எங்கே சொஃப்ட்லாஜிக் லைஃப் பண்ணுறது. சொஃப்ட்லாஜிக் லைஃப் ஆட்டோலாம் வித்தியாசமாகறாங்க. அந்த வாகனங்கள் வருது க்ராஸ் பண்ணணும். இங்காலையும் ஒரு இடத்துல வந்து
கேன்சலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் போய் வாங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த கூட இங்கே அந்த இது வந்து ஒரு கிழமைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தவ இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்து ஈகிள் குரூப்னு இருக்குது. அங்கேயும் வந்து அந்த இது கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கொடிகள் ஆட்டி ஆட்டி அந்த இதாண்டிவினோம். அதில் வந்து இந்த இந்த கொடிகள் இதாண்டிப்பட்டா அது வந்து அங்கே தான்செல்லாம் நடக்குதுன்னு அர்த்தம். வேறு எல்லாரையும் வந்து மறைச்சி தாண்டிவினா அங்கே அப்படியே டிராஃபிக்காக இருக்குது பாருங்களேன். நிறைய வாகனங்கள் அப்படியே லைனில் வருது. சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஏனோட தெரியல பாருங்களேன். அவங்க இதே நடந்து போய்கொண்டிருக்கேன். என்ன தூரம் நடந்து வந்துட்டேன். வீட்டை இருந்து விளைக்கிட்டுனா எவ்வளோ தூரமானு தெரியலை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆகும் போல். நான் இடையே கட் பண்ணி தான் காணொலியாக எடுத்துருந்தேன். நான் என்ன தூரம் நடந்து வந்துட்டேன்னு மட்டும் தெரியும். எவ்வளோ தூரம் வந்துட்டேன் அது ரெண்டெல்லாம் தெரியாது. ஒரு கூகுள் மேப்பை போட்டுட்டு என்ன நேர் ரோட்டில் தான் வேறு. அதில் வந்து ஒரு குழப்பங்கள் பெருசாக வராது. அப்படியே போய் கொண்டிருப்பான். சரியான செம்ம டிராஃபிக்காக இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்குகள் பாருங்களேன். நிறைய வித்தியாசமான பில்டிங்குகள். நான் அந்த பேர்களை காட்டுவேன்ட்டு அந்த ரோட்டை அதில் காட்டி கொண்டு போகிறதில் பேர்களை காட்ட மறக்கிறேன். மீடியா இன் ஆஸ்திரேலியாவா அதில் தொங்குது. அந்த கொடி ஒன்று இருக்குது. உதய மாதிரி ஒரு கொடி ஒன்று வச்சு தண்ணி கொண்டிருப்பினா காட்டி கொண்டிருப்பினோம். அந்த இடத்துல வந்து தன்செல்லாம் நடக்குமான்னு அர்த்தம். நான் இந்த காணொலியை போடுறதுக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிடும். காணொலிகளை போட்டுக்கொள்கிறேன். இங்கால ஒரு கட்டடம் ஒன்று காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. நிறைய மாடி கட்டடங்கள் கட்டுப்படுது. ஒரு ஒழுங்கைக்கு திரும்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுமாண்டு பாருங்களேன். சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு டிராஃபிக் போகுது. அப்படியே லைனுக்கு வருது வாகனம். போக நேரம் செல்ல இன்னும் வந்து டிராஃபிக் ஆகும். இப்போ 4 மணி ஆக போகுது. 4 மணிக்கு இப்படி நிலைமையாண்டா நேராக காடிக்கணும். ஒரு நூலை வாகனங்கள் பாருங்களேன். பைக்குகள், ஆட்டோக்கள், கார்கள், ரேஸ் வேனுகள் இப்படி அவங்க தொங்கல் வரைக்கும் பெறுது. இன்னும் தொங்கல் வரைக்கும் பெறுது. இவரை நேதி கொண்டு போகிறேன். சிங்கள ஆள் பிரச்சனை இல்லை. பிள்ளாடி தமிழ் ஆள் இப்போ நான் கேட்டிருந்தா இறங்கி வந்து சாத்திருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங் பாருங்க. நிறைய பில்டிங்கள் வருது. உடனே காட்டி கொண்டு போகிறேன். அவங்களை அப்படியே காணொலி எடுத்து காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. பார்த்துக்கொள்ளப்படி மாதிரி இருக்கும். இங்கே ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்கு பாருங்க. உடுப்பு கடைகள், ஜுவல்லரிகள் அதெல்லாம் கூட இருக்க வந்து கொண்டு இருக்குது. இன்னும் டிராஃபிக் வாகனம் வந்து முடியலை. அங்கேருந்து வந்து கொண்டே இருக்குது வாகனம். நான் அப்போலேருந்து காட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக எடுத்துக்கொண்டு வரேன். இன்னும் அந்த டிராஃபிக் வந்து முடிஞ்ச பாடில்லை. அந்த பச்சை கலரில் டாக்ஸி நினைக்கிறேன். மீட்டர் டாக்ஸி நினைக்கிறேன். கூட அந்த சொகுசு வாகனங்கள், இறக்கின சொகுசு வாகனங்கள் இங்கே ஆக்கள் வாங்கியிருப்பினோம் நினைக்கிறேன். ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. நீங்கள் ஒரு கட்டுறதை பாருங்களேன். எங்களை போக நிறைய கம்பெனிகள், ஐடி கம்பெனிகள், இந்த கம்பெனிகள்லாம் வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் காணொலி பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி நான் எங்களை கொழும்பில் வந்து இப்படி காணொலிகள் போடுறது குறைவு. கூட வந்து யாழ்ப்பாணத்துக்கே தான் நிறைய காணொலிகள் போட்டுக்கொள்வது. ஒரு சுற்றி காட்டி மற்ற கடைகள் அந்த காணொலிகளை போடுறது தான் அதிகமாக இருக்கும். இது வந்து இப்போ எங்களை வந்ததால் சும்மா உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்வோம்னுட்டு அப்படியே போட்டுக்கொள்கிறேன். இப்போ நேரம் 5 நிமிஷமாக போதும் நினைக்கிறேன். ஆனால் வானம் ஓஞ்ச பாடு இல்லை. இதுக்கெல்லாம் இப்போ ஒரு நாங்கள் அந்த டைம் இப்போ 5 மணி என்றால் இப்போ 4:50க்கு வலிக்கிட்டு போகலாம்ன்ற கதையெல்லாம் இங்கே சரி வராது. 5 மணிக்கு எங்கே நிற்கணுமாண்டா 4 மணிக்கே வலிக்கிட்டு போனாலும் போயிடாத உலடாக்கு. இப்படியே மெதுவாக உந்து போக. இங்கே பியோர் கோல்டன் இருக்குது. இப்போ அங்கே நகைக்கடையை நினைக்கிறேன். இந்த கடையே வித்தியாசமாக இருக்குது. பியோர் கோல்டன். இப்போ இந்த உலக ஒழுங்கலுக்கு போகிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கள் வரும். அதெல்லாம் காட்டிக்கொள்ளலை. நான் நம்மளாக இப்போ ரோட்டு கரையில் இருக்கிற பில்டிங்கள் அதில் காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் தேவையில்லாத கடைகள், நாங்கள் தேவையில்லாத கடைகள் ஏதாவது சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், பார்க்குற ஆக்களுக்கு தெரியும். வைன் ஸ்டோர் அதுகள் எல்லாம் வருது. அதை தான் நாங்கள் தேவையில்லாத கடைகள்னு சொல்கிறோம். நாங்கள் எங்களை ஒரு கார் பார்க்க வேணும். அந்த நகைக்கடையின் கார் பார்க் ஒன்று வந்து கொண்டிருக்குது பாருங்கள். ஓகே, இப்படியே வந்து நாங்கள் ஒரு ரவுண்ட் போர்டில் நிற்கிறோம். RAD மெல் மாவத்தை அண்டு இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று பாருங்களேன். இந்த பில்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குது. அங்கே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது ஒரு பில்டிங். அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இங்கால ஒரு பெரிய பில்டிங் இப்படி இருக்குது. ஒரு ரவுண்டை போட்டு ஒன்று நிற்கிறேன். நாங்கள் இப்போ கணக்க நேரம் கழிச்சு கொண்டு வந்துட்டோம் நினைக்கிறேன். அப்படியே சுற்றி கொண்டு கழிச்சு கொண்டு வந்துடுறோம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் அந்த வெசா கூடுகள் அப்படியெல்லாம் என்ன கட்டியிருக்கு. அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாங்கள் அப்படியே போகிறோம். இதில் எல்லாம் அந்த ரவுண்டை போட்டில் அந்த பூங்கண்டுகள் எல்லாம் செமையாக வச்சுக்கணும். நிறைய பூங்கண்டுகள் அதெல்லாம் வச்சுக்கணும். நேரமாக காய்ச்சி வந்துட்டோம். அப்படியே நாங்கள் இதால் அப்படியே நேராக போகிறோம். காடி கொண்டு போகிறோம் பாருங்க. இதில் நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் வந்து கூடிக்கொண்டு வருது. போக வந்து டிராஃபிக் சரியான ஒரு அதிகமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். போய் இன்னும் வந்து அதிகமாக இருக்கு. இப்படியே போய் அங்காளி ரோட்டில் போய் முடிஞ்சால் எங்களை காணொலி எடுத்துக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். நாங்கள் வஜிராடூர்லேருந்து தொடங்கியிருந்தாங்க. எங்களை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இப்போ திருப்பி நடந்து வீட்டை போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே எடுக்கும். 6-7 கிலோமீட்டர் ஆகும். அங்கால வஜிராடூர்லேருந்து அங்கால 1 கிலோமீட்டர் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே காண எடுத்துக்கொண்டு நடந்து வந்ததில் தெரியலை. நேற்று நடந்து இன்றைக்கு நடந்து வீட்டை போகத்தான், டவுனுக்கு போகத்தான் இருக்குது. யாழ்ப்பாணம் போக கால எழுப்புகள் தெரியும். செம்ம வெளியொண்டு வெளிக்கும் பாருங்களேன். இதில் எல்லாம் அந்த கொடிகள் கட்டியிருக்கு பாருங்க. எந்த இடம் தெரியாதுங்களுக்கு சொல்ல தெரியலை. இல்லை உங்களுக்கு அந்த பேர் ஒன்று வாட்சி காட்டியிருந்தேன் நான். ஓகே, இதோட நாங்கள் இந்த காலையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நீங்கள் அந்த வெசா கூட எல்லாம் வச்சுருக்குது. இது வந்து எல்பி ஃபினான்ஸ்ன்ற ஒரு ஹெட் ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஒரு பெரிய கட்டடம் ஒன்று போய் கொண்டிருக்குது. சரி, ஓகே, நாங்கள் இதோட இந்த காலையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த காலை பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.